மனக்லேச தரங்கங்களால் துக்க சாகரத்தில் முங்கும்போல் திருக்காரம் நீட்டி எடுத்தணைத்து பயப்படேண்டா என்றுரைத்தவரே. திருக்காரம் நீட்டி எடுத்தணைத்து பயப்படேண்டா என்றுரைத்தவரே. வாழ்த்துமேன் எந்தன் பிரியனே ஜீவகாலமெல்லாம் இம்மரு யாத்திரையில் நன்றியோடு ஞான் பாடிடுவேன். பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு, நன்றாக கவனமாக கவனியுங்கள். இது பேர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரியாது. பீடி சிகரெட் குடிக்க வேண்டியது பயதத்தில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நீதிமொழிகள், பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் 16:27 அக்கினியை போன்று உதடுகளிலே இருக்கும் என்று தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் தொப்பு சிகரெட்டு, பீடி இந்த மாதிரிலாம் இல்லை. எரிகிற அக்கினி போன்றது வாயில் இருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவன் துன்மார்க்கன், நரகத்துக்கு தகுதியானவன். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. பாருங்கள், அடுத்ததாக வெளிப்படுத்தலிலே 21:8 மிகவும் முக்கியமானது. அதிலே பயப்படுகிறவர்களும், முதலாவது பயப்படுகிறவர் தான். எதற்கெடுத்தாலும் பயந்துக்குவாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கிறீன்னா பிசாசி ஒரே அடி அடித்து இழுத்துட்டு போயிடுவான். அதனால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் போகிறக்கு பயம் போகணும். 1, 2. இன்னொன்று, பொய் பேசுகிறாங்க. சர்வசாதாரண ஒரு பொய்யின் ஆவி தாய் தகப்பன்கிட்ட பொய் பேசுவாங்க. பொய் பேசுகிறவர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. சினிமா பார்க்கக்கூடாது என்று வேதத்தில் இருக்கிறதா அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நன்றாக கவனியுங்க. பொய் பேசுகிறவர்கள் அனைவரும் பொய்யிலே உன்னதமான உச்சிதமான நடிப்பு நடித்து பேசுகிற பொய் தான் சினிமா, நாடகம், அந்த காலத்தில் கூத்து, ட்ராமா, இது எல்லாமே பொய் தான். ஒருத்தன் 10 பேர்த்த அடிச்சிடறானா? இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டடத்துக்கு தாவறானா? எத்தனை பொய் நடிப்பு! பொய் பேசினாலும் தவறு. பொய் நடித்தால் அந்த நடிப்பை பார்க்குற சினிமாவுக்கு போகிற அனைவரும் பொய் பேசுகிறத விட அதிகமான மோசமான பாவம் பிரியமானவர்களே. பொய் பேசுகிறவர்களும் அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். அதுக்கடுத்ததாக பயப்படக்கூடாது. 3வது, அவிசுவாசப்படக்கூடாது. கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பயப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதபடி. எதற்கும் பயப்படக்கூடாது. அவர் இல்லாமல் ஒரு பூமி எதிர்ச்சியும் வராது. எந்த மழையும் வெயிலும் காற்றும் எதுவும் வராது பிரியமானவர்களே. அதனால் பயத்தை நீக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசிக்க வேண்டும். இது முக்கியமான சப்ஜெக்ட். இன்னும் நிறைய இருக்குது. வெளிப்படுத்தல் 21:8 இந்த 3 மாத்திரம்தான் பாயிண்ட்டை எடுத்தேன். லைக் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். God bless you.